அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே நவக்கிரகங்களுடைய அமைச்சராகவும் முழு முதற் சுப கிரகமாகவும் விளங்கக்கூடியவர் குரு பகவான் தான். ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குருவுடைய திருவுருள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருண்ட வாழ்க்கை கூட நல்ல ஒரு ஒளி வீசும், நல்ல ஒரு கல்வி ஞானம், அல்லல்ல குறையாத செல்வம், மழலை செல்வம் இதெல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். குருவால் மட்டுமே இவையெல்லாம் கைகூடும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். அப்படி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. குறிப்பாக வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட சரியான பரிகார பலன்கள் தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது சுகபோகங்களை வழங்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பகவானுடைய இந்த பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாக பார்த்துடலாம். குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமையில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும், பல ஆண்டுகளாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் கூட வரும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்பாராத விதமாக வசூலாகக்கூடியதாக எல்லாம் இருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதால நீண்ட நாள் கடன் சுமையில் இருந்து கூட விடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் திருமண முயற்சிகள், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் கோலாகலமாக நடைபெறும். தொழில் துறையில் இருக்கிறவங்க இது ஏறுமுக காலம் அப்படின்னு சொல்லலாம். புதிய முதலீடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுறதால இல்லற வாழ்க்கை இனிமையா மாறும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. குருவினுடைய அருளால புதிய வீடு, நிலம், சொத்து இவையெல்லாம் வாங்கறதுக்கான யோகம் கைகூடி வரும். நீண்ட நாள் கனவான சொந்த வீடு கனவாகும் அப்படின்னு, அதாவது நனவாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுக்கும். ஓயாத உழைப்பால் கலைந்திருந்த உங்களுடைய ஆன்மீகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், மருந்தாக அமையும். புனித பயணங்கள் மேற்கொண்ட வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாளாக வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்களுக்கு, வெளியூர் சென்று வேலை தேடுறவங்களுக்கு இது பொற்காலம். வேலையில் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். கடன் சுமை இந்த பயிற்சியின் மூலமாக படிப்படியாக குறையும். கடகராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மேலே விழும்போது தடைப்பட்டு வந்திருந்த திருமண வரன்கள் தானாகவே கைகூடி வரும். வேலையில் நிலையற்ற தன்மை நீங்கி ஒரு நிரந்தரமான இடமோ அல்லது நீண்ட கால வளர்ச்சியோ வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அதே போல் பொருளாதார ரீதியாக இது ஒரு நிதானமான வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அங்கீகாரத்தோடு பொது வெளியில் இருக்கக்கூடிய பெயரும் புகழும் கூடும். அடுத்ததாக சிம்மராசி. இது சிம்மராசிக்கு இந்த கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் மற்றும் தொழில் ஆகிய இரண்டிலுமே சாதகமாக அமையும். நீண்ட கால பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பணியிடத்தில் முன்னேறுவதற்கான புதிய வழிகள் உருவாகும். தடைப்பட்ட பணிகள் நிறைவடைய தொடங்கும். தனிப்பட்ட வாழ்க்கை மேம்படும். உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்கு பல ஆண்டுகளாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் இப்போ நிறைவேறும். மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்களிடமிருந்து தாராளமான ஆதரவை பெறுவீங்க. தொடர்புகளை வளர்ப்பதன் மூலமாக குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை அதிகரித்து ஆளுமை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாறும். உங்கள் மக்கள் உங்களால் ஈர்க்கப்படுவாங்க.
சமூக மட்டத்தில் உங்களுடைய மரியாதையும் அங்கீகாரமும் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகி முன்னேற்றத்திற்கு உதவும். நிதி ரீதியாகவும் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும். அதிர்ஷ்டம் உச்சத்தில் ஜொலிக்கும். வெளிநாட்டு பயணம் அல்லது உயர்கல்விக்கான வாய்ப்பு அமையலாம். இது உங்களுக்கு மிகவும் பலனளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரிவாக திட்டமிட்டிருந்தால் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தன்னம்பிக்கை வலுவானதாக இருக்கும். இது பெரிய முடிவுகள் எடுக்கிறதுல வெற்றி பெற உங்களுக்கு உதவும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். கடினமானத பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய காலகட்டம். சமூக வாழ்க்கையில் மதிப்பும் புகழும் அதிகரிக்கும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொற்காலமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வியக்கத்தக்க மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில் பெருமையும் பணம் வரவும் லாபமும் உண்டாகும். புதிய கிளைகளை தொடங்குவது அல்லது புதிய சந்தைகளில் கால் பதிப்பது போன்ற முயற்சிகள் உங்களுக்கு பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் எல்லாமே முழுமையாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கக்கூடிய காலகட்டம். எல்லா செயலுமே கண்டிப்பாக வெற்றியும் லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கனவு உங்களுக்கு இருந்தால் அது நனவாகக்கூடிய வாய்ப்புண்டு. உயர்கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். நிதி நிலைமை மேம்படும். கடனில் இருந்து விடுபடுவீங்க. கடின உழைப்பான பலன்கள் பெறுவீங்க. அடுத்ததாக மீனராசி. பல ஆண்டுகளாக நீங்கள் திட்டமிட்டிருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தள்ளி போய் கொண்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு எடுத்து நடத்தக்கூடிய காலகட்டம். புதிய வீடு வாங்குவதற்கான நல்ல காலகட்டம். வெளிநாடு பயணமாகவோ அல்லது நீண்ட நாள் லட்சியமாகவோ இருந்தால் அது நிறைவேறும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வருமானம் உயர்வதோடு தேவையற்ற விரய செலவுகள் குறையும். அதே போல் சேமிப்பின் மீது அதிகமான ஆர்வம் கொண்டிருப்பீங்க. புத்திசாலித்தனமான முதலீடுகள் உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னா மிகையாகாது. இப்படி இந்த குரு பயிற்சி பலன் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில ராசிக்கு மட்டும் விரிவான பலனாக பார்க்கலாம். இதே போல் அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல உச்சத்தை அடையிறது மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நல்ல சம்பவங்கள் நடக்கும். எந்த விஷயத்தையோ நீங்கள் செய்ய போய் இப்போ உங்களுக்கு நல்ல பலன் அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். 8 மற்றும் 10ஆம் இடங்கள் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறதால வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகலாம். நீண்ட நாளாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து அது கை கூடாமல் நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுக்கான யோகம் உண்டு. பாஸ்போர்ட் விசா சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான யோகமெல்லாம் உண்டாகும். வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும். மேலும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே வீடு தொழில் இவையெல்லாம் அமையறதுக்கான யோகமான அமைப்புகள் இப்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு காணப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். நிம்மதியான சூழல்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தன லாபங்கள் அபரிவிதமானதாக கிடைக்கும். யோகம் உண்டாகும். குரு 2, 4, 12 இந்த இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் அலைச்சலாக கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். இருந்தாலும் நல்ல காசு பணங்கள் வந்து சேரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. இழந்த இடத்திலேயே பணத்தை பெறக்கூடிய யோகம் உண்டாகும். பங்கு சந்தை யூக வணிகம் போன்ற இடத்துல அபரிவிதமான பணங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னா அது மிகையாகாது. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் பார்த்தது போல் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைய போகுது. அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் எதையுமே நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆன்மீகத்தை பற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும், இதற்கு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.